வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு யூஸ் பண்ணக்கூடிய பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் எப்படி நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் நான் என்ன தகவலாம் சொல்கிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் 1வதுலேருந்து 10வது வரைக்குமோ இல்லை 8வது வரைக்குமோ இல்லை 12வது வரைக்குமோ படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாரி ப்ரைவேட் கேண்டிடேட் யாருன்னா தமிழ் மீடியம் சூஸ் பண்ணி படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்களும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நம்ம இப்போ பார்க்க போகிறது கவர்மெண்ட் ஸ்கூலில் எப்படி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் க்ரீன் அண்ட் டெக் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலோ இல்லை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம சேனல் வீடியோஸை பார்க்குறீங்க அப்படின்னாலோ இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோக்குள்ளே பாருங்கள். வாங்க நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே பார்க்கலாம். இதுக்கு முதல்ல நீங்கள் tnesevai.tn.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் சிட்டிசன் லாகின்லையோ அல்லது டிபார்ட்மெண்ட் லாகின்லேயே லாகின் பண்ணிங்க. ஸோ லாகின் பண்ணோடனே உங்களுக்கு பேஜ் இப்படி தான் காட்டும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கீழே கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தவங்களுக்கான பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வர இந்த விண்டோ மேக்ஸிமைஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்ளிகேட் நேம், உங்களுக்கு இந்த சர்டிஃபிகேட் யாருக்கு அப்ளை பண்ணணுமோ அவங்களுடைய பேரை இங்கிலீஷில் என்ட்ரு பண்ணுங்கள். யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களுடைய அப்பா பேரை என்ட்ரு பண்ணிங்க. அதுக்கப்புறமா அவங்களுடைய அம்மா பேரை என்ட்ரு பண்ணிங்க. கீழே ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா அப்ளிகேட் நேமை தமிழில் என்ட்ரு பண்ணணும். ஸோ இந்த பேரில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃப் உங்களுடைய டிசியில் எப்படி இருக்கோ அதுமாரி என்ட்ரு பண்ணுங்கள். இங்கே நீங்கள் தங்கிலீஷில் டைப் பண்ணாலே உங்களுக்கு தமிழில் வந்துடும். அதுக்கப்புறமா அப்பாவுடைய பேரை தமிழில் என்ட்ரு பண்ணுங்க. தங்கிலீஷில் டைப் பண்ணாலே உங்களுக்கு தமிழில் மாறிடும். ஸோ அதுக்கப்புறமா அம்மாவுடைய பேர் தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த் உங்களுடைய டிசியில் என்ன இருக்கோ அதை அப்படி என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஃபோன் நம்பர் ஒன்று என்ட்ரு பண்ணுங்கள். இது உங்களுடைய இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ். அதுக்கப்புறமா கீழே நீங்கள் ஸ்கூல் டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த வருஷத்துலேருந்து 1வது ஜாயின் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் எந்த வருஷம் வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிங்களோ, அதாவது அந்த ஸ்கூலில் நீங்கள் எந்த வருஷம் ஃபினிஷிங் பண்ணீங்களோ அந்த வருஷத்தை சூஸ் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிசிலேயே கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் 8வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். 9வது 10வது வேற ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்கேன். இதுவே நீங்கள் 9வதுலேருந்து 12வது வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிங்க அப்படின்னா அதுவும் இன்னொரு அப்ளிகேஷனை தான் போட முடியும். இப்போ நான் 1வதுலேருந்து 8வது வரைக்கும் இந்த ஃபஸ்ட் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிக்கிறேன். ஸோ 2009 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 8வது. இங்கே கிளாஸில் 1வதுலேருந்து இங்கே 8வது வரைக்கும். அதுக்கப்புறமா உங்களுடைய ஸ்கூல் எந்த டிஸ்ட்ரிக்டோ அதை சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன பிளாக்கோ அதை சூஸ் பண்ணுங்கள். ஒரு ஸ்கூல் டைப் சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் என்ன ஸ்கூல் அப்படின்றத இங்கே சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய டிசி அப்லோட் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் 8வது வரைக்கும் சூஸ் பண்ணியிருக்கீங்க, எங்கிட்ட 8வது டிசி இல்லை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களுடைய 10th டிசி ஜெராக்ஸ் வச்சுருப்பீங்க இல்லையா, அது ப்ளஸ் உங்கள் ஆதார் கார்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு பிடிஎஃபாக மாற்றி அப்லோட் பண்ணால் போதும். இது 1 MBக்குள்ளே இருக்கணும். பிடிஎஃப், ஜேபிஇஜி இந்த ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃபைல் ஸோ இது எல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு ஒன்ஸ் எல்லாமே ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிங்க. சப்மிட் பண்ணதுக்கப்புறமா எதனா மிஸ்டேக் ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் புதுசாக தான் அப்ளை பண்ணி வாங்குற மாரி இருக்கும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது. நான் சப்மிட்டை கிளிக் பண்ணுறேன். இப்போ கன்ஃபார்மாக சப்மிட் பண்ணுவான்னு கேட்கும். ஸோ இங்கே சப்மிட்டை கிளிக் பண்ணிங்க. ஸோ இப்போ பேமெண்ட் பேஜ் வரும். இதுக்கான சர்வீஸ் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 rupees நீங்கள் பே பண்ணணும். இங்கே இருக்க இந்த டேர்ம் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் நிறைய பேமெண்ட் ஆப்ஷன் வரும். நீங்கள் டெபிட் கார்டு அது வச்சுருந்தீங்கன்னா கார்டு மூலிமா பே பண்ணலாம். இன்டர்நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா அது மூலிமாவும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா யூபிஐ நீங்கள் யூஸ் பண்ணி பேமெண்ட் பண்ண முடியும். அப்படி இல்லைனா QR கோட் நீங்கள் ஜிபே மூலிமா QR கோடு யூஸ் பண்ணலாம். யூபிஐன்றது நீங்கள் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இங்கேயும் QR கோடு காமிக்கும். நான் QR கோடு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னுடைய பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பேமெண்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு. இதுக்கான ரிசிப்ட்டை பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்ட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 8th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஆன்லைனில் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததாக 9th-லேருந்து 10th வரைக்கும் பிஎஸ்டிஎம் ஒரு ஸ்கூலில் அப்ளை பண்ணணும். இதுவே நீங்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் 9th-லேருந்து 12th வரைக்கும் ஒரு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட்டாக வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் 9th-லேருந்து 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலும் 11th 12th ஒரு ஸ்கூலும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் 2 ஸ்கூலுக்கு தனித்தனியாக தான் அப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் ஒரு ஸ்கூலில் படிச்சிருக்காங்க. 10th அப்புறமா அவங்க டிப்ளமோ படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம
இப்போ 10th வரைக்கும் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு நான் வந்து திரும்பவும் என்னோடய சிட்டிசன் லாகின்குள்ளே வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து இஷ்யூ PSTM சர்டிஃபிகேட் ஃபார் கவர்மெண்ட் ஸ்கூல்னு இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபஸ்ட்டு அப்ளிகேஷனுடைய நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள் இங்கிலீஷில். அதுக்கப்புறமா அப்ளிகண்ட்டோடைய ஃபாதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகண்ட்டோடைய மதர் நேம் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். கீழே வந்து அப்ளிகண்ட்டோடைய நேமை தமிழில் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அப்ளிகண்ட்டோடைய ஃபாதர் நேம் வந்து தமிழில் என்ட்ரு பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணாலே போதும், அதுவே வந்து தமிழில் மாறிடும். அதுக்கப்புறமா டேட் ஆஃப் பர்த், இந்த பேர் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டிசியில் என்ன மாதிரி இருக்கோ ஸோ அதுதான் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அப்புறம் மொபைல் நம்பர், இந்த டீட்டெயில்ஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் டீட்டெயில்ஸ், கீழே வந்து ஸ்கூல் டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ அதை வந்து ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எந்த வருஷம் வந்து நீங்கள் 9th படிச்சிங்களோ அதை சூஸ் பண்ணிக்கங்க. அப்புறம் எந்த வருஷம் வந்து முடிச்சிங்களோ அந்த இயரை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஃப்ரம் கிளாஸ் டூ கிளாஸ் வந்து சூஸ் பண்ணிங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறமா டிஸ்ட்ரிக்ட் பிளாக் என்னவோ அதை சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஸ்கூல் டைப் வந்து சூஸ் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஸ்கூல் நேம் வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா உங்களுடைய டிசியை வந்து அப்லோட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஒன்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து கன்ஃபார்மாக ஃபார்ம் வந்து சப்மிட் பண்ணலாமான்னு கேட்கும். ஸோ இதுக்கு வந்து சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பேமெண்ட் பேஜுக்கு வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த பேமெண்ட் பேஜில் வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் வந்து காமிக்கும், என்ன சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். இதுக்கான சர்வீஸ் சார்ஜ் 60 ரூபா. ஸோ இங்கே இருக்க இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் டிக் பண்ணிவிட்டு மேக் பேமெண்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ பேமெண்ட் மெத்தட் நிறைய இருக்கும். டெபிட் கார்டு, நெட் பேங்கிங், UPI, QR கோடு இருக்கும். ஸோ நான் QR கோடு யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணிக்கிறேன். பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆனதுக்கப்புறமா அதுவே வந்து ரீடைரக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து முடிஞ்சிச்சு. இதுக்கான ரிசிப்ட்டை டவுன்லோட் பண்ணுறதுக்கு பிரிண்ட் ரிசிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கும் ஒரு ஆப்ஷன். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான PDF வந்து டவுன்லோட் ஆகும். இப்போ நான் சொன்ன மெத்தடில் யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுக்கான PSTM சர்டிஃபிகேட்டு நீங்களே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்க இ-சேவை மையத்துக்கு போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் ஸ்கூலில் போய்ட்டு காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான PSTM சர்டிஃபிகேட்டை உடனே வந்து இஷ்யூ பண்ணிவிடுவாங்க. நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்கூலுக்கு போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிளாஸஸ் வந்து நிறைய இருக்கும் அப்படின்றதுனால ஸ்கூலில் பொறுத்த வரைக்கும் ஸோ நீங்கள் நேரடியாக போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே வந்து ஃப்ரீ டைமில் பிரேக் ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருவாங்க. உடனே அப்ரூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. போகும்போது நீங்கள் ஒரிஜினல் டிசி ஒரிஜினல் இருந்துச்சுன்னா எடுத்துருப்பாங்க, இல்லைனா வந்து ஜெராக்ஸ் எடுத்துருப்பாங்க, ஆதார் கார்டு எடுத்துருப்பாங்க. இந்தமாரி டாக்குமெண்ட்ஸ் மட்டும் உங்கள் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உடனே பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவில் இருக்கிறவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சோஷியல் மீடியா நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு எதனா சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோடைய கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இதுமாரி உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அப்படின்றது இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் வந்து போஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த வீடியோ மேக் பண்ண வந்து ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.